தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியத்தின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்திலே எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் சேட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நேபுகாத் நேச்சார் கண்ட 2 சொப்பனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தானியேல் கண்ட 4 தரிசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 2மே வருங்காலத்தை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் அமைந்திருக்கிறது. சொப்பனமும் தரிசனமும் ரகசிய மொழி. புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷை ஒரு ரகசிய மொழி. பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜாக்களுக்கு அவர்கள் அரசாளுகிறபடினால் வருங்காலங்களை குறித்த வெளிப்பாடுகளை சொப்பனத்தின் மூலமாய் கொடுத்தார். ஆனால் அதன் அர்த்தத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அர்த்தத்தை தேவ ஜனங்களுக்கே வெளிப்படுத்தி அந்த அர்த்தத்தை அவர்கள் ராஜாக்களுக்கு விவரித்தார்கள். நேபுகாத் நேச்சார் வருங்காலங்களை குறித்து ஒரு சொப்பனம் கண்டார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் பல்வேறு வகையான காலங்களையும் பல்வேறு வகையான அரசாங்கங்களையும் உலோகங்களாக கண்டார். ஒரு ராஜா படையெடுத்து போகும்போது எதிர் தேசத்தில் என்ன பொன்னு இருக்கிறது, என்ன வெள்ளி இருக்கிறது, என்ன வெண்கலம் இருக்கிறது, அதையெல்லாம் வாரிக்கொண்டு வருவார்கள். ஆனால் ஆண்டவர் வருங்காலத்தை குறித்து பார்க்கும்போது வெண்கலமாக உலோகமாக காணவில்லை. அந்த ராஜாக்களின் இருதயத்திலே சாத்தான் வைத்த மிருகத்தனமான சுபாவங்களை பார்த்து அதை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அந்த நாட்களிலே பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து வர 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 ஒவ்வொரு ஆட்சியும் மிருகத்தனமாக, கொடூரமுள்ளதாக, ஈவு இரக்கம் இல்லாததாக, இரத்த வெறி பிடித்ததாக மாறிக்கொண்டே வந்தது. அப்படியே சாம்ராஜ்யங்கள் வந்து 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 மகா மிருகத்தனமான ஒரு ஆட்சி அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களில் இருக்கும் என்பதை ஆண்டவர் கொண்டு வந்தார். போக போக ஜனங்கள் சுபாவ அன்பில்லாமல் பணத்துக்கு கொலை செய்கிறவர்களாக, குழந்தைகளை கற்பழிக்கிறவர்களாக, உடைய சிந்தனையெல்லாம் மழுங்கி போய் ஈவு இரக்கமில்லாமல் ஒரு மிருகத்தனமாய் ஜனங்கள் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறார்கள். சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெயர் மிருகம் என்பதாகும். ஒரு பக்கம் சாத்தான் வலு சர்ப்பத்தை போல இருக்கிறான். அந்த வலு சர்ப்பம் பிதாவோடு போராடுகிறது. அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் இயேசுவோடு போராடுகிறது. கள்ள தீர்க்கதரிசி என்று பொல்லாத ஒரு ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு போராடுகிறது. சாத்தானினுடைய திருத்துவம் முழுவதும் பூமியில இறங்கி அரசாளுகிற ஒரு ஆட்சி தான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. 7 ஆண்டுகள் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இருக்கும். முதல் 3.5 வருடங்கள் உபத்திரவ காலம் என்றும்
அடுத்த 3 ஆண்டுகள் மகாபத்திர காலம் என்றும் அழைக்கப்படும். அதற்கு பிறகு ஒரு சந்தோஷமான செய்தி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 1000 வருடங்கள் பூமியை அரசாளுவார். அது ஒரு இன்பமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஆண்டுகளாயிருக்கும். எந்த உலகம் இயேசுவை வேண்டாம் என்று சொன்னதோ, எந்த உலகம் அவரை சிலுவையில் அறையும் 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 என்று கத்தினதோ, ரோம ராஜ்யத்தின் ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை, வேறு ராஜா வேண்டாம் என்று சொன்னார்களோ, அதே உலகத்திலே இயேசு வந்து சமாதான பிரபுவாக 1000 ஆண்டுகள் அரசாளுவார். அவருடைய அரசாட்சியிலே சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாய் படுத்துக்கொள்ளும். அவருடைய ஆட்சியிலே சிறு பிள்ளை விரியன் பாம்பின் புற்றிலே கை வைத்தாலும் அது தீங்கிழைக்காது. மிருகத்தனமான எல்லா சுபாவங்களும் மிருகத்திலிருந்து எடுத்து போடப்படுகிறபடியால் சிங்கம், புலி, கரடி, ஓநாய் இருந்தாலும் அவைகளெல்லாம் புல்மேயும். ஆதாம் பாவம் செய்கிற வரையிலும் பூமி அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆட்சியின் கீழாகத்தான் இருந்தது. போக 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 மிருகத்தனமாய் அவைகள் மாறினது. சாதாரணமாக நம்முடைய இந்தியாவில் ஹைஸ்கூலில் ஹிஸ்ட்ரி, சரித்திரம் படிக்கும்போது, வரலாறு படிக்கும்போது, குப்தர் காலம், பொற்காலம். ஏன் குப்தர் காலம், பொற்காலம்? அவ்வளவு ஜனங்களுக்கு நன்மை செய்தார். ஜனங்களுக்கு ரோடு போட்டார், சாலை அமைத்தார், அதில் மரங்களை நட்டினார், குளங்களை வெட்டினார். ஜனங்களை நேசித்தபடினாலே அப்படி செய்தார்கள். தமிழ்நாட்டை மனுநீதி சோழன், நீதி தவறாமல் நேர்மையாய் ஆட்சி செய்கிற மனுநீதி சோழனை பற்றி நாம் அறிகிறோம். குப்தர் காலத்தை பற்றி சொல்லும்போது, நடுஇரவு 90 வயது கிழவியும் கூட தங்கத்தினாலான ஒரு குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போகலாம். ஒரு கள்ளர் பயமும் கிடையாதாம். அவ்வளவு அருமையான ஒரு ஆட்சி நடந்தது. ஆனால் போக போக பாருங்கள், இந்த மிருகத்தனமான ஆட்சி, பயங்கரமான ஆட்சி பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் சொல்லும்போது, சிறகுகளுடைய, கழுகு செட்டைகளுடைய ஒரு பெரிய சிங்கத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொன்னார். சிங்கம் மகாபலம் உள்ளது. நீதிமொழி 30 சொல்லுகிறது, ஒருபோதும் பின்னடையாத சிங்கம், சௌரியமான சிங்கம், மகாபலனுள்ள சிங்கம். கழுகு செட்டை என்பது வேகமாக நேபுகாத் நேச்சார் போய் படையெடுத்து சுற்றில் உள்ள எல்லா தேசங்களையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்தார். 120 தேசங்களை ஒரே குடையின் கீழ் அவர் அரசாட்சி செய்தார். ஆகவேதான் இந்த இடத்துல அந்த ஆட்சியை ஒரு சிங்கத்துக்கும் அந்த சிங்கத்தின் மேல் இருக்கிற சிறகுக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறது. இதையெல்லாம் நாம் போன வாரத்திலே தியானித்தோம். இப்பொழுது 2வது மிருகத்துக்கு நாம் வரப்போகிறோம். 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு கரடிக்கு ஒப்பான வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து தன் வாயில் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக் கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சத்தை தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது என்று வாசிக்கிறோம். இங்கே சிவிங்கி என்று சொல்லுவது ஆங்கிலத்திலே லெப்பர்ட், வேங்கை புலி என்று அர்த்தம், அல்லது சிறுத்தை என்று அர்த்தம்.
இரண்டாவது ஒரு சாம்ராஜ்யம் தோன்றுகிறது. பாபிலோனுக்கு அடுத்த சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். 2 பேர் இணைந்து பாபிலோனுக்கு விரோதமாய் போனார்கள். மேதிய அரசாங்கத்தை ஆண்ட தரியு, அவருடைய மருமகன்தான் கோரேஸ் பெர்சிய சாம்ராஜ்யத்தை அரசாண்டவர். பொன்னான தலை பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒப்புமையானது. அதே நேரம் சிங்கம் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒப்புமையானது. அதுக்கு அடுத்ததாக கழுத்தும் 2 கரங்களும் வருகிறது. இது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களுக்கு அடையாளமானது. இதை உலோகத்திலே வெள்ளிக்கும் மிருகங்களிலே கரடிக்கும் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு கரடியை போல. இன்றைக்கும் ரஷ்யா தேசத்தினுடைய தேசிய மிருகம் என்னவென்றால் இந்த கரடி தான். மலைப்பகுதிகளிலே வாழ்ந்தது, ஊருக்குள்ள வெளியே வந்ததென்றால் மகா பொல்லாததாய், இரத்த வெறி பிடித்ததாய் மற்றவர்களை தாக்க ஆரம்பித்துவிடும். ஈவு இறக்கம் ஒரு நாளும் பாராட்டவே பாராட்டாது. இந்த சிவிங்கி அல்லது லெப்பர்ட், அதுக்கும் கூட 4 செட்டைகள் இருந்தன என்று வேதம் சொல்லுகிறது. அவைகள் பட்சிகளினுடைய செட்டைகளுக்கு அடையாளமாயிருந்தது. முன்னாலே நாம் வாசித்த சிங்கத்துக்கு 2 செட்டைகள் கழுகு கொப்பான செட்டைகள். ஆனால் இந்த லெப்பர்ட் சிறுத்தைக்கு 4 செட்டைகள், கழுகின் செட்டைகள் அல்ல, பறவைகளின் செட்டைகள். அது அவைகளுக்கு கொடுக்கப்பட்டதாம். அவைகளுக்கு 4 தலைகள் உண்டாயிருந்தன. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் வருகின்றன. இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களுக்கு பிறகு அடுத்த ராஜ்யம் வருகிறது. அதுதான் கிரேக்க சாம்ராஜ்யம். தரியு ராஜா ஸ்தாபித்தார். கோரேஸ் ராஜா அதை பெரியதாய் மாற்றினார். அவருடைய ஆட்சி ஒரு வெள்ளியான மார்பு கோப்பாய் இருந்தது. அதற்கு பிறகு 3வது சாம்ராஜ்யம் வெண்கலமான வயிறு. வெண்கலமான வயிறு அது சிறுத்தைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஆரம்பித்தது யார் என்று கேட்டால் மகா அலெக்சாண்டர். கிரேக்க தேசத்தை ஆண்ட ஒரு பெரிய சக்கரவர்த்தி மகா அலெக்சாண்டர். வேதம் அவரை சிறுத்தைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. மகா அலெக்சாண்டர் 18 வயதிலே 35,000 இராணுவ வீரர்களை வைத்துக்கொண்டு 4 திசைகளிலும் படையெடுத்து அவர் செல்ல ஆரம்பித்தார். அன்றைக்கு இருந்த ஐரோப்பா முழுவதையும் அவர் பிடித்தார். பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள், வட இந்தியாவுக்குள் வந்தார். அப்பொழுது இந்தியாவை அரசாண்ட ஒரு ராஜா பெயர் புருஷோத்தமன். புருஷோத்தமன் படை வீரர்களால் மகா அலெக்சாண்டரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. புருஷோத்தமனை கட்டி மகா அலெக்சாண்டர் முன்பாக கொண்டு வந்தார்கள். மகா அலெக்சாண்டர் இந்தியா ராஜாவாகிய புருஷோத்தமனை பார்த்தால் அவர் கம்பீரமாய் ராஜரீக தோற்றத்தோடு இருந்தார். தோல்வியடைந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த மற்ற ராஜாக்கள் எல்லாரும் தலை குனிந்து வெட்கப்பட்டு பரிதாபமாய் வெற்றி பெற்ற ராஜாவுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவார்கள். ஆனால் தோற்ற போதிலும் அவருடைய ராஜரீகம் குறையாமல் இருந்ததுனால மகா அலெக்சாண்டர் அவரை பார்த்து கேட்டார், உன்னை நான் கிரேக்க தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகவா? உன்னை நான் எப்படி நடத்த வேண்டும்? அவர் சொன்னார், நான் சிறைப்பட்டாலும் நான் ராஜா தான்.
என்னை ஒரு ராஜாவை போல நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். மகா அலெக்சாண்டர் அதை கேட்டபோது ஆச்சரியப்பட்டு, உன் தேசத்தை நீயே சந்தோஷமாய் அரசாண்டு கொள், உன்னை நான் சிறை பிடிக்கவில்லை என்று அவனை வாழ்த்தி அனுப்பினானாம். இதே கிரேக்க மகா அலெக்சாண்டர் இஸ்ரேல் தேசத்தை பிடிக்க போன போது ஆண்டவர் அங்குள்ள பிரதான ஆசாரியனை குறித்து இரவு நேரத்தில் மகா அலெக்சாண்டருக்கு வெளிப்படுத்தினதாகவும், அதே போல உள்ள அங்கே உள்ள பிரதான ஆசாரியனுக்கு மகா அலெக்சாண்டர் வரப்போறார், அவருக்கு சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொன்னதாகவும் சரித்திரம் சொல்லுகிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்தினாலே ஒரு பெரிய நன்மை, கிரேக்க மொழி அவ்வளவு இலக்கண ஆழமானது. அன்றைக்கு இருந்த எல்லா மொழிகளை பார்க்கிலும் கிரேக்க மொழியில் அத்தனை அருமையான வார்த்தைகள், ஆழம் பொதிந்த வார்த்தைகள், ஒரு காரியத்தை துல்லிபமாய் விளக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த கிரேக்க தேசத்தின் மூலமாக வேதாகமம் முழு உலகத்திலும் பரவ ஆண்டவர் கிருபை செய்தார். நாம் கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தை அதனுடைய முதல்ல ஆரம்ப பக்கத்தில் பார்த்தா இது எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு முழுவதும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதுக்கு பிறகுதான் லத்தீன் மொழி. டாக்டர் ஜெரோம் அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய துறவி, அவர் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தார். பிறகு ஆங்கிலத்தில் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள அத்தனை வேதாகமங்களும் ஆங்கிலத்திலிருந்து மலையாளம், ஆங்கிலத்திலிருந்து தெலுங்கு, ஆங்கிலத்திலிருந்து கன்னடம், ஆங்கிலத்திலிருந்து ஹிந்தி. ஆனால் தமிழ் வேதாகமம் மட்டும் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படவில்லை. இந்த ஒரிஜினல் லாங்குவேஜான எபிரேயத்திலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டது. பைபிள் எடுத்து பாருங்க, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கின பரிசுத்த வேதாகமம் எபிரேய கிரேக்க என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது ஒரு விசேஷமானது. இந்திய தேசத்தின் எந்த மொழிக்கும் கிடையாத ஒரு விசேஷம் தமிழ் மொழிக்கு உண்டென்றால் அது எபிரேய கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கிரேக்க மொழியின் மூலமாக வேதத்தின் ஆழமான சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்று அறிந்த ஆண்டவர் மகா அலெக்சாண்டரை எழுப்பினார். 18 வயதிலே 35,000 வீரர்களை கொண்டு அன்றைக்கு இருந்த எல்லா தேசங்களையும் அவர் கைப்பற்றினார். மேதிய பெர்சிய ராஜ்யம் முடிவடையும் போது அங்கே ஏறக்குறைய 3 லட்சம் வீரர்கள் இறந்தார்களாம். ஆனால் அந்த 3 லட்சம் வீரர்களையும் இந்த 35,000 வீரர்கள் ஜெயங்கொள்ளும்படி ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். ஒரு நாள் மகா அலெக்சாண்டர் அழுதாராம், இந்த உலகத்தில் நான் வெற்றி கொள்ள வேறே தேசம் இல்லையே, எல்லா தேசங்களும் என் காலடியிலே வந்துவிட்டதே. அவ்வளவு தேசங்களையும் அவர் வென்றார். ஆனால் 33.5 வருடங்கள் தான் உயிர் வாழ்ந்தார். அதுக்கு பிறகு ஒரு கொடிய ஜுரம் வந்தது, அவர் மரிக்கிற நேரம் வந்தது. அவர் 2 காரியத்தை சொன்னார். ஒன்று, இவ்வளவு நான் உலகத்தை ஜெயித்தும் உலகத்திலிருந்து ஒரு சின்ன குண்டூசி, ஒரு மண்ணை கூட நான் எடுத்துக்கொண்டு போகவில்லை. எவ்வளவோ ரத்தம் சிந்தினேன், எவ்வளவோ தேசங்களை ஜெயித்தேன். ஆனால் வெறுங்கையாய் வந்து வெறுங்கையாய் போகிறேன் என்பதை உலகம் பார்க்கட்டும். என்னுடைய பிரேத பெட்டிக்கு வெளியே என்னுடைய 2 கைகளை விரித்து வையுங்கள். உலகத்தை எல்லாம் ஜெயித்த மாவீரன் இந்த 2 கைகளினால் வாளை
சுழற்றி வெற்றி வேந்தனாய் வாழ்ந்த நான் ஒன்றையும் கொண்டு போகவில்லை, உலகம் அறியட்டும் என்று சொன்னான். மகா அலெக்சாண்டரை போல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வருடங்கள் 33.5 வருடங்கள். மகா அலெக்சாண்டருக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இயேசுவின் ராஜ்யம் ஒரு அன்பின் ராஜ்யம். அந்த அன்பினாலே உலகத்தின் மக்களுடைய உள்ளத்தை எல்லாம் அவர் கொள்ளை கொண்டார். அவருடைய ராஜ்யம் நம்முடைய இருதயங்களில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தை எல்லாம் ஜெயித்த மகா அலெக்சாண்டர் நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை, கொண்டு போகவில்லை என்று சொன்னார். ஆனால் ஆண்டவராய் இயேசு திரளான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு அவர் தந்திருக்கிறார். நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள். 2வது நெப்போலியன் சொன்னார், என் குழந்தை சின்ன குழந்தையா இருக்கிறது, என்னுடைய ராஜ்யத்தை என்னோடு கூட இருந்து யுத்தத்திலே தலைமை தாங்கி நடத்தி ஜெயிப்பதற்கு உதவி செய்த என்னுடைய 4 தளபதிகளுக்கும் இந்த தேசத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். செலன்கஸ் என்ற ஒரு தளபதி, ஆன்டிகோனஸ் என்ற ஒரு தளபதி, கேசாண்டர் என்ற ஒரு தளபதி, டாலமஸ் என்ற ஒரு தளபதி. இந்த தேசத்தை 4 பகுதிகளாய் அவர்களுக்கு பிரித்து கொடுங்கள். ஆகவே அவர் தலைநகராய் இருந்த மாசிடோனியா, கிழக்கு தேசங்கள் எல்லாம் கேசாண்டர் என்ற தளபதிக்கு பிரித்து கொடுத்தார்கள். பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து, திரேனஸ் தேசத்தை லிசிமக்கஸ் என்ற அடுத்த ஜனபதிக்கு, டாலமிக்கு எகிப்து தேசத்தை, சிரியா தேசத்தை செலூக்கஸ் என்றவருக்கும் அவருக்கு பிரிந்து அது 4ஆக போனது. ஆகவேதான் அதை குறித்து நான் மீண்டும் வாசிக்கிறேன். அதன் பின்பு சிவிங்கிக்கு போல வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அவர் மாசிடோனியாவிலிருந்து 4 திசைகளுக்கு போய் அவர் ஜெயித்ததினாலே 4 செட்டைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகள் உண்டானது. மகா அலெக்சாண்டருக்கு 4 சேனாதிபதிகள், 4 தலைகள். அவர்களுக்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இப்போது அடுத்த சாம்ராஜ்யத்துக்கு நாம் வரப்போகிறோம். அதற்கு பின்பு தரிசனங்களிலே 4வது மிருகத்தை கண்டேன். ஒவ்வொரு மிருகமும் பழைய மிருகத்தோடு எந்த விதமான சம்பந்தம் வைத்துக் கொள்ளவில்லை. நேபுகாத் நேச்சார் கண்ட 4 உலோகங்களும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளவில்லை. முழுவதும் வித்தியாசமான சாம்ராஜ்யங்களாய் கொடூரமுள்ளவைகளாயிருந்தது. இங்கே 4வது மிருகத்துக்கு பெயர் சொல்லவில்லை. முதல் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு 2 கழுகு செட்டைகள் இருந்தது. 3வது சாம்ராஜ்யத்துக்கு 4 பறவைகளின் செட்டைகள் இருந்தது. ஆனால் 4வது மிருகத்துக்கு எந்த செட்டையும் இருந்ததில்லை. ஆனால் 4வது மிருகத்துக்கு பெயர் சொல்லவில்லை. அதை குறித்து சொல்லுகிறார், அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானவைகளை தன் காலால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. இந்த மிருகம் 4வது வந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. முதல் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம், 2வது மேசிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள், 3வது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம், 4வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். முதல் சாம்ராஜ்யம் பொன்னான தலைக்கு ஒப்பிடப்பட்டது.
இரண்டாவது சாம்ராஜ்யம் கழுத்தும் மார்பும் வெள்ளியாய் இருந்தது போல மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களுக்கு ஒப்பாய் இருந்தது. மூன்றாவது ராஜ்யம் வயிறு வெண்கலமான கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு ஒப்புமையாக இருந்தது. நான்காவது சாம்ராஜ்யம் 2 கால்கள் இரும்பாய் இருந்தது போல இரும்பான உறுதியான ஒரு ரோம அரசாங்கத்துக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு முன்னால் ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோம அரசாங்கம் உருவானது. அதுக்கு முன்னால் இருந்த கிரேக்க தளபதிகள் போக போக பலவீனம் அடைந்து ரோம அரசாங்கம் அதிகமாய் படையெடுத்து போய் அவர்களை விழச் செய்தது. ரோம அரசாங்கத்திலே முக்கியமாய் அரசாண்டவர் பேர் ஜூலியஸ் சீசர். அவர்தான் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சி அடைய செய்தவர். அவர் ஞாபகார்த்தமாக ஜூலியஸ் சீசர் என்றனால நம்முடைய மாதங்களில் ஒரு மாதம் ஜூலை மாதம் ஜூலியஸ் சீசருடைய ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறந்தபோது அந்த ரோம சாம்ராஜ்யம்தான் அரசாட்சியில் இருந்தது. இயேசு பிறந்தபோது அகஸ்டஸ் சீசஸ், அகஸ்து ராயனால் குடிமதிப்பு எழுதப்படும்படி யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமுக்கு போனார். அகஸ்து ராயன், அக்டேவியஸ் சீசர், இவர்களெல்லாம் பின்னால் வந்தவர்கள். நம்முடைய கேலண்டரை உருவாக்கினது இந்த ரோமர்கள் தான். ஆகவே அகஸ்து சீசன் ஞாபகார்த்தமாக ஆகஸ்ட் என்ற பெயரை வைத்தார்கள். அக்டேவியஸ் சீசர் ஞாபகார்த்தமாக அக்டோபர் என்ற பெயரை வைத்தார்கள். அவருடைய தெய்வத்தின் பெயர் ஜனூஸ். ஜனவரி மாதத்துக்கு அவருடைய தெய்வத்தின் பெயரை வைத்தார்கள். ஜனூஸ் என்றால் முன்னால் பார்க்கும், பின்னாலையும் அதுக்கு 2 கண்கள். ஆகவே தங்களுடைய தெய்வத்தினுடைய பெயரை ஜனவரி ஜனூஸ் ஞாபகார்த்தமாய் வைத்தார்கள். அவருடைய ஆட்சி கிறிஸ்து பிறந்ததிலிருந்து 364 வருடங்கள் கிறிஸ்துவுக்கு பின் காலம் வரையிலும் சென்றது. அப்போஸ்தலர் காலத்தில் வரும்போது இந்த ரோமர்கள், ரோம சக்கரவர்த்திகள் மூர்க்கத்தனமாய் மாறினார்கள். ரோம சக்கரவர்த்தியை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது. அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் அதை ஒப்புக்கொள்ளாதனால, சக்கரவர்த்தியை வணங்க மறுத்ததினால ஏகப்பட்ட பேர் கொலை செய்தார்கள். இருப்பு பற்கள் என்று சொல்லது போல அவருடைய ஆட்சி அவ்வளோ கொடூரமான இரும்பு பல்லாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்திருக்கும், கிறிஸ்துக்கு பிறகு 70ஆம் ஆண்டு தீத்து ராயன் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்து தேவாலயத்தை இடித்தான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி முழு தேவாலயத்தையும் தரைமட்டமாக்கினார். அங்கே உள்ள யூதர்களை வெட்டி கொன்று தப்ப விடாதர்கள் என்று சொல்லி ஒரே நாளில் லட்சக்கணக்கான யூதர்கள் மரித்தார்கள். சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார்கள், அன்றைக்கு யூதருடைய இரத்தம் ஒரு ஆறு போல குதிரையினுடைய கடிவாளம் அளவுக்கு அந்த இரத்த ஆறு ஓடினது என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே இருந்த பயங்கரமான உபத்திரவத்தின் நாட்களாய் இருந்தபடியால் சபை சிதறுண்டு போனது. சிதறுண்டு போனதினால் என்ன நன்மை? போகிற இடங்களிலெல்லாம் அவர்கள் இயேசுவை பற்றி பிரசங்கித்தார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் எருசலேமிலேயே இருந்திருப்பார்கள். உபத்திரம் உண்டானால சபை சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்டனால போகிற இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள். பயங்கரமான உபத்திரம். அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு சபையில் ஒரு ஒரு அப்போஸ்தலராய் இருந்தார், ஒரு பிஷப்பாய் இருந்தார். அவரை சித்திரவதை பண்ணி அவர் சாகவில்லை. கொதிக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள்ளே அவரை போட்டாங்களாம். ஆனால் அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ளே அழகாய் நீந்தி வந்தாரா. ஆகவே இவரை எந்த விதத்திலும் கொல்ல முடியவில்லை என்று பத்மு என்ற இத்தாலிக்கு, கிரேக்குக்கும் இத்தாலிக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு சின்ன கற்பாறை நிறைந்த தீவுக்கு அவரை சிறையிருப்பாக மாற்றினார்கள்.
ஒரு பைத்தியக்கார சக்கரவர்த்தி வந்தான். அவனுடைய பேர் நீரு. அவன் அரண்மனை விட்டு வெளியே வரும்போதும் உள்ளே போகும்போதும் தூண் போல கிறிஸ்தவர்களை நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வைத்து அவங்களுடைய தலையிலெல்லாம் தார் ஊற்றுவார்கள். தலையில் ஒரு துணியை வைத்து அதில் கெரசின் ஊற்றி தலையில் தீ வைப்பார்கள். இந்த பக்கம் ஒரு 1000 கிறிஸ்தவர்கள், அவன் போகிற அடுத்த பக்கம் ஒரு 1000 கிறிஸ்தவர்கள். அவருடைய நடுவில் தான் அவன் அரண்மனைக்கு 1000 பேர் மேலே தீப்பற்றி எறியும். தார் ஊற்றியிருப்பார்கள். தீப்பற்ற வைத்த உடனே எல்லாரும் என்ன செய்வார்களாம்? ஹல்லேலூயா என்று ஒன்று போல பாடுவார்களாம். அவன் அவர்களை பார்த்து கொண்டே போவான். அடுத்த நாள் அவன் அரண்மனையில் வெளியே வரும்போது அடுத்த 1000 பேர் 2000 பேரை நிறுத்தி தீ வைப்பார்கள். அவனை பற்றி ஒரு பழமொழி உண்டு. தான் அரசாண்ட ரோமாபுரியையே அவன் பைத்தியக்காரத்தனமாக தீ வைத்து கொடுத்தினான். அது தீப்பற்றி எரிகிறதை பார்த்தா அவனுக்கு பெரிய சந்தோஷம். தன்னுடைய சொந்த தலைநகர். ஆகவே பழமொழி என்ன சொல்வார்கள்? ரோமாபுரி தீப்பற்றி எரியும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்தானா. when Rome was burning, நீரோ was fiddling என்று சொல்வார்கள். ஒரு கொடூரத்தனமான ஒரு ஆட்சி, ஒரு கொடூரத்தனமான ஒரு ஆட்சி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, ரோம சக்கரவர்த்தியை ரட்சியும், அந்த அரண்மனையில் உள்ளவங்களை ரட்சியும், ரோம சக்கரவர்த்தியினுடைய மனைவியை ரட்சியும், தாயை ரட்சியும். அவங்க ஜெபமெல்லாம் ரோம சக்கரவர்த்தியை ரட்சியும். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்தார்? அத்தனை காலம் கொடூரமாய் ஆண்ட அந்த தேசத்தில் கான்ஸ்டன்டைன் என்ற ராஜா, அவனை ஆண்டவர் தொட்டார். அவன் போருக்கு போன போது அவனுடைய வீரர்கள் எல்லாம் புறமிது போட்டு ஓட ஆரம்பித்தார். திடீரென்று வானத்திலே ஒரு காட்சியை பார்த்தான். சிலுவை காட்சி. இரத்தம் எல்லா பக்கமும் தெரித்திருக்கிறது. அங்கேருந்து ஒரு குரல் எழும்பினது. இதை உன்னுடைய சின்னமாக்கி கொண்டு, இதை உன்னுடைய அடையாளமாக்கி கொண்டு இந்த யுத்தத்தில் நீ ஜெயம் பெற வேண்டும். அவன் வீட்டுக்கு வந்தான். தன்னுடைய தாயாரிடத்தில் தரிசனத்தை சொன்னான். தாய் சொன்னார்கள், சிலுவை என்பது இயேசு மரித்த ஒரு புண்ணிய சின்னம். உன்னுடைய போர் வீரருடைய கேடகத்தில் எல்லாம் அந்த சிலுவை அடையாளம் இருக்கட்டும். அவன் ஒரு சட்டம் பிறப்பித்தான். என் தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த ஒரு வார காலத்துக்குள்ளாக கிறிஸ்தவர்களாய் மாறிடும். கிறிஸ்தவர்களாக மாறுறது எப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் தனக்கு அந்த சிலுவை சின்னத்தை கொடுத்த ஆண்டவர், அதன் மூலமாய் தன்னுக்கு பாதுகாப்பையும் வெற்றியும் கொடுத்தவர், எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக மாறிவிடணும்னு சட்டம் கொண்டு வந்தார். அவனுடைய பழைய விக்கிரகங்களின் பூசாரிகள் ஓடி வந்தார்கள். ராஜாவே, நீர் என்ன சட்டம் இயற்றினீர்? கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வரேன்னா அவங்கள கடல்ல அல்லது ஆறில் கொண்டு போய் முழுக்கு ஞாசம் கொடுக்கணும். இத்தனை லட்சம் பேருக்கு எப்படி முழுக்கு ஞாசம் கொடுக்க முடியும்? முடியாது. நம்ம விக்கிரகத்துக்கு ஒரு பழக்கம் வைத்திருக்கிறோம். தண்ணி தெளித்து 3 தடவை, சிலரை தண்ணி தெளித்து விட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே பிதா குமாரன் பரிசுத்த 3 சொட்டு தண்ணியை ஊற்றி ஆட்கள் அனுப்பிடுவோம். மற்றபடி எல்லாருக்கும் முழுக்கு ஞாசம் கொடுக்க முடியாது. அவன் பார்த்தான், சரி ஏதோ ஒரு வழியில் கிறிஸ்தவங்களாகட்டும். முதல் முறை கிறிஸ்துக்கு பிறகு 360ஆம் வருஷத்தில் தான் இந்த தெளிப்பு ஞாசம் வந்தது. வேதத்தின்படி அது சரியல்ல. ஞானம் வந்த பிறகு இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். சிலுவையில் தண்ணீரில் நிற்கும்போது சிலுவையில் இயேசு அறையப்பட்டார். தண்ணீரில் முழுகும்போது எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். தண்ணீரில் எழும்பும்போது
அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவேன். இதுதான் அடையாளம். ஆனால் அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா இடையில கொண்டு வந்த இந்த செல்லாத நோட்டுங்கிற குழந்தை ஞானசானத்தை கத்தோலிக்க சபை அப்படியே எடுத்துக்கொண்டது. ஏனென்றால் அந்த ராஜரீக ஒரு மதமாக மாறினது. அதுக்கு பிறகு அதை சிஎஸ்ஐ சபைகளும் ஆங்கிலிக்கன் சபைகளும் பின்பற்ற ஆரம்பித்தது. ஆனால் இப்போ நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது உண்மையான ஞானஸ்தானம் அது என்பதை உணர்கிறோம். குழந்தை ஞானஸ்தானம் செல்லாத காசை கொண்டு பரலோகத்துக்கு காட்ட முடியாது. அது கான்ஸ்டன்டைன் ராஜாவுக்கு சரியாக இருந்திருக்கலாம். பரலோகம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால தான் நம்ம குழந்தை ஞானஸ்தானம், ஒரே ஞானஸ்தானம், பொய்யான அந்த கள்ள நோட்டை வச்சிட்டு இருக்கிறத விட முழுகி ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறோம். முழுகி ஞானம் எடுக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சு போகிறதில்லை. ஆனால் குழந்தை ஞானம் வச்சு பரலோக வீதியில் நின்றா பரலோகம் கெட் அவுட்னு சொன்னால் எத்தனை பரிதாபமாக இருக்கும். அடடா, இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் சபையால் நான் ஏமாற்றப்பட்டு போயிட்டேன். அந்த நேரம் நீங்கள் கவலைப்படாமல் கிருபை நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு ரோம ராஜ்யம் அப்படியே மங்கி போனது. ஜனங்களோடு ஜனங்களாக அது இணைந்து போனது. ஆனால் அவருடைய வேர் இருந்து கொண்டே இருந்தது. நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தில் ரோம சாம்ராஜ்யத்தை இரும்பு கால்களுக்கு அடையாளமாய் கண்டார். அந்த கால்களினுடைய முடிவிலே பாதங்கள், 10 விரல்கள். பாதங்கள் எப்படி இருந்ததாம்? இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாய் இருந்தது. இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவை. சின்ன சின்ன ராஜாக்கள். இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் கூட்டணி ஆட்சிகள். அமெரிக்காவில் பார்த்துட்டா அதனுடைய பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. பல ஸ்டேட்ஸ் நாங்கள் யுனைடடாக களிமண்ணும் இரும்பும் போல கலந்துருக்கிறோம். இங்கிலாந்து பேர் யுனைடெட் கிங்டம். அவங்களும் இரும்பும் களிமண்ணுமாக கலந்துருக்காங்க. நம்முடைய எலெக்ஷன் வந்தால் டிஎம்கேயோட 10 கூட்டணி ஆட்சிகள் இரும்பும் களிமண்ணும். ஏடிஎம்கேயோட 10-15 கட்சிகள். பிஜேபியோட அதிகமான கட்சிகள். சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கூட்டாட்சிகள் உலகம் தோன்றின காலத்திலேருந்து இருந்ததில்லை. கடைசி காலங்களில் இப்படி ஒரு அரசாட்சி வரும். இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி இருந்தாலும் ஒட்டாது. எலெக்ஷன் டைம் வரைக்கும் அங்கே ஓட்டிக்குவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சால் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். ஒட்டாத ஒரு அரசாட்சி. அதை போல் நீங்கள் இந்தியா தேசத்தை பார்த்தா இந்தியாவை சுற்றி உள்ள சார்க் கண்ட்ரிஸ் ஒரு 7 தேசங்கள் சேர்ந்து இங்கே ஒரு இணைப்பு. அதே போல் யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டில் அவங்க இன்றைக்கி 22 தேசங்கள் ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கூட்டாட்சி. அந்த இரும்பும் களிமண்ணும் கலந்த ஆட்சி வரும்போது தான் உலகத்துக்கு முடிவு உண்டாகும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போதான் கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பும் களிமண் கலந்த அந்த ஆட்சியை மோதி அடிக்கும். உலக ஆட்சிகள் எல்லாம் சின்ன பின்னமாய் போய்விடும். அந்த சிலையை அடித்த கல், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல், நித்திய சாம்ராஜ்யத்துக்கு அஸ்திபாரமான கல், இயேசு இந்த பூமியிலே 1000 வருஷங்கள் அரசாளுவார். நாம் இப்போது கிட்டத்தட்ட உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு காலத்தில் 10 தேசங்களை கீழே வைத்து பெரிய தேசங்களெல்லாம் அரசாண்ட ரோம அரசாங்கம் நம்முடைய காலத்தில் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. அந்த இரும்பு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. பல தேசங்கள் அதோடு இணைய போகிறது. இணைந்து ஒரு தேசத்துக்கு, ஒரு உலகத்துக்கு ஒரு அதிபதியை கொண்டு வர நினைக்கிறார்கள். யுத்தம் பண்ணி பல தேசங்களை ஜெயித்த
ரோம அரசாங்கின் சிதறின தேசங்கள் எல்லாம் நாம் சமாதானமாக இருப்போம். யூனியன், ஒரு பெரிய யூனியன் தான் உண்டாக்குவோம். ஐரோப்பாவில் ஒரு பெரிய யூனியன் இப்போ ஃபார்ம் ஆகியிருக்கிறது. பழங்காலத்தில் 10 நாடுகள் யூனியனாக இருந்தது போல, ஒரு காலின் விரல்கள் 10 விரலாக இருந்தது போல, அழிந்து போன ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு புதிய அரசாங்கம் உருவாகிறது. அதை யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு ஜெர்மன் தேசத்தினுடைய தலைமையில் ஐரோப்பா தேசங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டன. ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய நாணயத்தை விட்டு கொடுத்தது, தன்னுடைய எல்லையத்தை விட்டு கொடுத்தது, தன்னுடைய படைகளை விட்டு கொடுத்தது. நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்திருப்போம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் போன ஒரு 24 தேசங்களுக்கு ஒரே நாணயம்தான், ஈரோங்கிற நாணயம். எந்த தேசத்துக்கும் இப்போ எல்லையோ அல்லது இமிக்ரேஷனோ, ஒரு தேசத்துலேருந்து அடுத்த தேசத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட்டோ ஒன்றும் தேவையில்லை. ஏதாவது ஒரு தேசத்துக்கு விசா எடுத்தால் போதும். 24 தேசங்களுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். எந்த பார்டரோ, எந்த செக்கிங்கோ, எந்த எல்லையோ கிடையாது. எல்லாத்தையும் திறந்துட்டாங்க. ஏண்டா, ஒரு சமாதானமாக நம்ம வாழணுங்கிற ஒரு எண்ணம். எந்த ஹிட்லர் அதே யூரோப்பாவில் யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி யூரோப் முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைத்தானோ, அவன் தோல்வி அடைந்தான். ஆனால் இப்போ உலகத்தின் அதிபதி வெளியாகணும், உலகத்தை ஆளுகிற ஒரு அந்தி கிறிஸ்து வரணும். ஆகவே அவன் என்ன செய்தான்? தந்திரமாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு பலனுள்ளவர்களாக இருப்போம், ஒரு புதிய ஆட்சியை அமைக்க முடியும். ஆகவே அவன் இன்றைக்கு எல்லா தேசங்களையும் பொய்யான சமாதானம், பொய்யான நாணயம், பல விதங்களிலே எல்லா தேசங்களையும் ஒன்று இணைத்தால்தான் அதிலிருந்து அந்தி கிறிஸ்து வர முடியும். நான் பெல்ஜியம் தேசத்துக்கு போயிருந்த போது அங்குள்ள தமிழ் மக்கள் எல்லாம், இங்கே வாருங்க, உலகத்தின் அதிபதி ஒருத்தன் வரப்போகிறதுனால அவனுக்காக ஒரு பெரிய மாளிகை கட்டுறாங்க. நான் அங்கே போனேன். அந்த பெரிய கட்டடம் பார்ப்பதற்கு தலைகீழான சிலுவை போல காணப்பட்டது. அந்த கட்டடத்துக்கு பெயர் த பீஸ்ட், மிருகம். அதில் ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள், உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்கக்கூடிய எல்லா வசதிகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிமேல் என்ன வரப்போகிறது? ஒவ்வொரு மனிதனுடைய கையிலும் ஒரு சிப்ஸ் ஏற்றுவார்கள். 666ங்கிறதுக்கு அடையாளமாக அதில் 24 கோடுகள் இருக்கும். ஏன் 24 கோடு இருக்கும்? 6 4 பண்ணா 6×4 4 திசைகளில் உள்ள மக்களும் அந்த 666ங்கிற எண்ணை தரப்பிக்கணும். ஒரு அட்டண்டன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எடுக்க வேண்டியதில்லை. ஆஃபீஸ் போனோடனே உங்கள் கையாட்டிட்டு அப்படியே நடந்தீங்கன்னா இங்குள்ள சிப்ஸ் கிளிக்குன்னு சொல்லிடும் நீங்கள் வந்ததை. நீங்கள் வெளியே போகிறீங்க, சீக்கிரமாக போகிறீங்க, ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க, கிளிக்குன்னு உங்களை காட்டி கொடுத்துரும். நீங்கள் பாத்ரூமில் இருந்தாலும் டாய்லெட்டுக்கு போனாலும் அதுலேருந்து வருகிற ரேஸ் பிப் பிப் பிப்னு எந்த இடத்துல இருக்கிறா தப்பித்து கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் போய்கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கங்களெல்லாம் முடிகிற நேரத்தில் அந்தி கிறிஸ்து வருவதற்காக அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கொடூரம் மறுபடியும் புதுப்பிக்கப்படும். அந்தி கிறிஸ்து 7 ஆண்டுகளை இந்த பூமியை அரசாளுவான். அந்த 7 ஆண்டுகளில் முதல் 3.5 ஆண்டு காலங்கள் உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3.5 ஆண்டு காலங்கள் மகாபத்திரவ காலம் என்றும் அழைக்கப்படும். இப்போது வேத வசனத்துக்கு திரும்புவோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதன் பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும்
மகாபலத்துவமானதாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானவை தன் கால்களினால் மிதித்து போட்டது. கால்களினால் மிதித்து என்றால் அந்த காலில் உள்ள 10 விரல்கள், அந்த இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு கலவை. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. 10 தேசங்களை அரசாளுகிற பலமுள்ள இராணுவம் அதற்கு இருந்தது. ரோம ராஜ்யம் என்று மொத்தத்தில் சொல்லப்பட்டாலும் அந்த ரோம ராஜ்யத்தில் 10 தேசங்கள், 10 சேனை தலைவர்கள், ஆகவேதான் அதை சொல்லுகிறது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. இப்போ அடுத்ததாக 8வது வசனத்துக்கு வாருங்க. இந்த வசனம் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியை குறித்து நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அந்தி கிறிஸ்து எழும்பும்போது ஒரு சின்ன கொம்பு போலத்தான் அவன் எழுதுகிறான். ஒருவேளை அந்த பயங்கரமான மிருகத்துக்குள்ள கூட 10 கொம்புகள் இருந்தாலும் இந்த 10 கொம்புகள் மத்தியில் ஒரு புதிய கொம்பு எழும்புகிறது. சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு, இதில் என்ன பெரிய காரியம், அவனுடைய முத்திரையை கையில் தரிச்சா அது என்ன பெரிய கஷ்டம். இது அந்த முத்திரை தரிக்கலைன்னா நமக்கு ரேஷன் கார்டு கிடைக்காது, அரிசி பருப்பு உளுந்து மண்ணெண்ணெய் கெரசின் கிடைக்காது. ஒரு சின்ன கொம்பு தானே. ஒரு சின்ன கொம்பு போல தான் அந்த அந்தி கிறிஸ்து எழும்புவான். வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. 3 ராஜ்யங்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் கொஞ்ச காலங்கள் விலகுவார்கள். இதோ அந்த கொம்பில் மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. சின்ன கொம்பு தான், அந்த கொம்புல கண்கள் இருந்ததாம். பெருமையான கண்கள், மேட்டிமையான கண்கள். அந்த கொம்புல ஒரு வாய் இருந்ததாம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பெருமையானவைகளை பேசுகிற வாய். அதே சின்ன கொம்பை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது தூஷணமான அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன கொம்பு போலதான் அந்தி கிறிஸ்து முதல்ல தன்னை காண்பிப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல வந்து சொல்லுவான், நீ ஏன் போய் இந்த டெரரிஸ்டை போய் சண்டை போட்டு கிடக்கிற, நீ ஏன் இந்த காசாவுக்கு விரோதமாக போய் இவ்வளவு அம்யூனிஷன் இவ்வளோ பணம் செலவழிக்கிற, என்ன நீ ஏற்றுக்கோ, நான் உனக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணி தந்துடுறேன். ஒரு பேலஸ்டீனியனும் உனக்கு விரோதமாக எழுதமா மாட்டான். நான் பார்த்துக்கிறேன், என் கூட உடன்படிக்கை பண்ணு. என் கூட நீ உடன்படிக்கை பண்ணா உன்ட்டு உள்ள விஞ்ஞான அறிவை எனக்கு தந்துரு. நான் உலகம் முழுவதையும் அரசாளுவதற்கு உன்னுடைய விஞ்ஞான அறிவு எனக்கு தேவை. அதே நேரத்தில் உனக்கு விரோதமாக எந்த டெரரிஸ்ட் குரூப்பை எழுப்பாதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஒரு சின்ன உடன்படிக்கை பண்ணுவோம். மெதுவாய் அவன் தந்திரமாய் யூதர்களை தன்னுடைய கையின் கீழாய் கொண்டு வருவான். அதுக்கு பிறகுதான் அவன் எழும்புவான். இந்த அந்தி கிறிஸ்து இஸ்ரவேல் தேசம் இருக்கிற அந்த மத்திய தரைக்கடலில் இருந்தான் அவன் எழும்புவான் என்று வெளிப்படுத்தல் 13 முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்ப கண்டேன். தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது, பூமியின் கீழே இருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்துடைய ஆவி எப்போதுமே இருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரானவன், ஆன்டி, எதிரான, கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவன், தேவனுக்கு எதிரானவன், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரானவன். இவனுடைய ஆவி என்ன செய்யும்? கிறிஸ்துவ மறுதலிக்கும். கிறிஸ்து ஒரு நல்ல மனுஷன், அவ்வளோதான். அவர் தேவகுமாரன் அல்ல, அவர் தேவன் அல்ல. கிறிஸ்து ஒரு நபி, ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளோதான். கிறிஸ்து ஏதோ ஒன்றெண்டு அற்புதம் செய்தார், அவ்வளோதான். கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுதலிப்பது தான் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. ஆகவே நீங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்களை வாசித்தால் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் அநேக அந்தி கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறபடியால் எல்லா ஆவியும் நீங்கள் நம்பாமல் அது தேவனிடத்திலிருந்து வந்ததோ என்று சோதித்து பாருங்கள். கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று மறுதலிக்கிற எந்த ஆவியும் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. பலருக்குள் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி பூந்தது. ஹிட்லருக்குள் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தனால தான் யூதர்கள் 60 லட்சம் பேர் அவன் 2வது உலக மகா யுத்தத்துக்கு முன்னால் அவன் கொண்டு குவித்தான். அது கரிபால்டி ஆகட்டும், லெனின் ஆகட்டும், முசலோனி ஆகட்டும், எந்த ஆளாக இருக்கட்டும், அவனுக்குள்ள ஓரளவு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி கிரியை செய்தது. ஆனால் இன்னும் அந்தி கிறிஸ்து வரும்போது ஒரு சாதாரண மனுஷனை போல இருந்தாலும் அவனுக்குள்ள முழுக்க முழுக்க வலுசற்பத்தின் ஆவிகள், அவனுக்குள்ள அவ்வளவு பாதாளத்தின் ஆவிகள், துறைத்தனங்களின் ஆவிகள், அதிகாரங்கள், வேசித்தன ஆவிகள், கொலைவரி ஆவிகள், மூர்க்கத்தின் ஆவிகள், அவ்வளவும் அவனுக்குள்ள ஒரே நாளில் இறங்கிவிடும். அவன்தான் அந்தி கிறிஸ்துவாய் மாறுவான். ஆரம்பத்தில் ஒரு சின்ன கொம்பு போல தான் இருக்கும், சின்ன கொம்பு போல தான் இருக்கும். சாதாரணமாக நமக்குள்ள கூட ஒரு சின்ன கோபம் வரும். இந்த சின்ன கோபத்தை நம்ம விட்டுட்டா, இந்த கோபத்துக்காக உபவாசம் இருந்து ஒரு நாள் ஜோமனா விட்டுட்டா, குடும்பத்தில் சின்ன 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 சண்டைகள் பெரிதாகி பிறகு அது மூர்க்கமாய் மாறும். இந்த மூர்க்கத்தனம் கொலவெறிக்குள்ளே கொண்டு போய்விடும். ஒரு சின்னதாக ஆரம்பத்திலே முளையிலேயே கிள்ளி விடுறதான் ஒரு பெரிய ஆபத்து. கோபம் ஒரு துப்பாக்கியிலேருந்து வெளியே வருகிற ஒரு குண்டை போன்றது. ஒரு ஆளை தாக்கிட்டுன்னா சாகடிச்சிடும். அநேக உறவு முறைகளை இந்த கோபம் சாகடிக்கும். சின்ன சின்ன பாவமாக இருக்கலாம். ஒரு பெரிய கப்பலை கவிழ்த்துவதற்கு சின்ன 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 ஐர மீன் போதுமா? சின்ன மீனாத்தான் இருக்கும், லட்சக்கணக்கில் வந்து அதை கவுத்துரும். ஆகவே தான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், நம்ம திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகள், குழி நரிகள், இது வெளியில் கேட் வழியாக உள்ள வராது, பூமிக்குள்ளே தோண்டி 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 அந்த பக்கம் உள்ள வந்துடும். பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்தை அப்படியே கெடுத்து போடும். ஒரு செத்த தைலக்காரனுடைய விலையேறப்பட்ட நாள தைலத்தை கெட்டு நார பண்ணி போயிடுமா. சொற்ப மதியினம் அவருடைய வாழ்க்கையை கெடுத்துரும். தாவீது தான் அரண்மனையில் உப்பரிக்கையில் உலாவுறான். கொஞ்சம் கீழே பார்ப்போம், ஒரு பெண் குளிச்சிட்டு இருக்கிறா. நம்ம மகா மாதிரி, நம்ம சிஸ்டர் மாதிரி கண்ணை மூடிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன இச்சை உள்ள வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விபச்சாரம் வந்தது, கொலை வந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த சாபம் இவ்வளவுதான் கிடையாது. அவருடைய சொந்த மகா தாமார் அம்மோனால் கற்பழிக்கப்பட்டார். அப்சலோம் தாவீதுடைய அவ்வளவு மர்மனை மாட்டிகளையும் சூரியனுக்கு முன்னால் அவன் விபச்சாரம் பண்ணினான். அவனுடைய குமாரர் 3-4 பேர் கொல்லப்பட்டார்கள். பயங்கரமான சாபம். சின்ன கொம்பு மாதிரி உங்கள் உள்ளத்தில் இருந்து முளைக்கிற ஒரு சின்ன காரியம்,
அதை நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டுறலாம். ஆனால் அது சின்ன கொம்பு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே தூர்த்து போடும். சாதாரணமாக பாருங்கள், கொஞ்சம் களிமண் இருக்குது, கொஞ்சம் வைக்கோல் இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருக்குது. களிமண்ணை குழைச்சி வைக்கோலால் அதை சுட்டு ஒரு செங்கலை மாற்றிடுங்க. அது தண்ணியாக இருக்கும்போது வைக்கோலாக இருக்கும்போது யாருக்கும் கெடுதல் கிடையாது. செங்கலாக மாறி கோபத்தில் ஒரு ஆள் மேலே ஓங்கி அடித்து அவன் செத்தே போவான். இந்த மூணு ஒன்று சேர்ந்துடுற சின்ன காரியம்தான். இதெல்லாம் ஒன்று சேர்ந்தா பயங்கரமான ஒரு ஆபத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுரும். ஒரு பெரிய ஃப்ளைட்டு புறப்படுறதுக்கு முன்னால் அந்த பைலட் சொன்னான், இது இந்த அதனுடைய சிறகு கொஞ்சம் ஆடுது, இன்ஜினியர் நீ அதை பார்த்துரு. அவன் பார்த்தா ஒரு சின்ன திருக்காணி போயிருந்தது. சரி நான் மாற்றிடுறேன்னு சொன்னேன். சரி ஒரு டீ குடிச்சிட்டு வரோமே. அப்போ பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வந்தான், 2 பேரை பேசினாங்க. அந்த திருகாணி தானே, சின்னது தான், அதை பொருத்தி இருந்திருக்கலாம். ஃப்ளைட் எடுத்தாங்க. நடுவானத்தில் பறக்கும்போது அந்த ஆணி இல்லாதனால அந்த ரெக்க அப்படியே அசைய ஆரம்பித்தது. போக போக லூஸ் ஆச்சு. அவ்வளோ உயரத்தில் 300 பயணிகளோடு போன அந்த விமானம் அப்படியே கீழே விழுந்து நொறுங்கினது. ஒரு சின்ன திருகாணி, அதை போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருந்துக்காது. அத்தனை பேருடைய உயிரும் வீணாய் போய்விட்டது. கொஞ்சம் பாவ சிந்தை, கொஞ்சம் சினிமா வால் போஸ்ட் நல்லா அருமையாக அதை ஒரு இச்சையோடு பார்க்கும்போது அது ஒரு விதை போல உள்ள விழுந்துருது. போக 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது தூர்த்து போடுகிறது. அந்த சின்ன கொம்பு ஒரு நாள் ஒரு பெரிய அந்தி கிறிஸ்துவா உனக்குள்ளேயே எழும்பி விடக்கூடும். கர்த்தருக்கு விரோதமான ஒரு சின்ன மேட்டிமையான வார்த்தை நீ பரலோகத்தை சென்று அடைகிறதையே தூர்த்து போட்டு விடக்கூடும். ஒரு கிணத்துல ஏதோ ஒரு சின்ன ஆழம் விதைய ஏதோ ஒரு காக்கா பழத்தை சாப்பிட்டால எச்சம் போடுது. கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த கிணறே தூந்து போயிடும். சில கட்டடத்துக்கு மேலே சில ஆழம் விதைகள் அப்படியே செடியாக வளர்ந்துருக்கும். இவங்க கேர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த கட்டடத்துக்கு பலனே போச்சு. கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஆழ விதை எவ்வளோ கெடுதலை உண்டாக்குறது. ஒரு சின்ன கொம்பை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நேரம் முடிகிறது. அடுத்த வாரம் நான் இதை தொடர்ந்து பேச போகிறேன். அந்தி கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி முடிவடையும், ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி குறித்து இதை தொடர்ந்து இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்போம்.